வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. தப்பு பண்ண தூண்டினது நீங்கள் தான், அதனால நீங்கள் தான் அக்யூஸ்ட். இவங்க பேரை எஃப்ஐஆரில் சேரியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ரோஹிணி கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. கொஞ்சம் தள்ளி முத்து கூட நிற்கிற மீனா, ஏங்க ரோஹிணியை பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ சுமார் மீனா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்குது இந்த பார்லரம்மா, அதுக்கு போய் நீ பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கங்கிற முத்து. என்னை அரெஸ்ட் பண்ணும்போது சைலண்டாக தானே இருந்தது அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் கரெக்டு தாங்க. இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டா நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம் ஆகும். மாமா மனசும் கஷ்டப்படும், அவர் எப்படிங்க தாங்கிக்குவாரு அப்படின்னு மீனா சொல்ல முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் அப்பாவுக்காக எதுவும் செய்கிறவராச்சே, அதனால நீ சொல்றதும் சரிதாங்கிறாரு. அப்பாவுக்காக தான்னு முத்து சொல்ல மீனாவும் சரின்னு பார்க்குறாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆரில் சேர்க்க சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு போக, சார் 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 ப்ளீஸ் சார்னு ரோஹிணி கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வர, முத்துவும் பின்னாடி இருந்து சார் சார்னு கூப்பிட்டுக்கிட்டு அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. சார் அவங்க என் அண்ணன் ஒய்ஃப் தாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அதுதான் தெரியுமேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அது அவங்க ஏதோ ஹெல்ப்னு கேட்டு அவங்கிட்ட போயிருக்காங்கங்க சார். அவன் வேலையை காட்டிட்டான், மற்றபடி யாரையும் இப்படி அடிக்க சொல்கிற ஆளெல்லாம் கிடையாதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க ரோஹிணி திகச்சு போய் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கள் குடும்பத்துக்கு தாங்க சார் அசிங்கமாகும். அப்பா ரொம்ப வருத்தப்படுவாருங்க சார், நல்ல மனுஷங்க சார் அவரு அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர். சார் அவங்கள அரெஸ்ட் பண்ணாதீங்க சார், வீடு தேடி போய் அடிச்சானுங்க பாருங்க, அதோ அவனுங்களையும் அவனுங்களை அடிக்க சொன்ன சிட்டியையும் தூக்கி உள்ளர வச்சு கேஸ் போடுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சிட்டியும் அவங்களோட அல்லக்கை 4 பேரும் முத்துவை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சொல்லி தானே அவனுங்க செஞ்சிருக்காங்க, நாளைக்கு கோர்ட்டில் போய் இந்த பொண்ணு சொல்லி தான் செஞ்சோன்னு சொன்னா நாளைக்கு எங்களை தானே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற முத்து, சார் இப்போ ஒரு பிரச்சனைக்கு சமாதானம் பேச சொல்லி ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு போகிறோம், வந்த ஆளை அடிதடின்னு போயிட்டா நம்ம கூட்டிகிட்டு போனவங்களை குறை சொல்ல முடியுமாங்க சார்? அவன் ரவுடி பையங்க சார், காசு வாங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சாரி சார் ப்ளீஸ் சார் என் ஒய்ஃபை விட்டுருங்க சார்னு கேட்டுட்டு இருக்காரு மனோஜ். சார் எங்கள் மாமனார் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர், ரொம்ப கௌரவமானவருங்க சார். குடும்பத்தில் ஒருத்தங்க ஜெயிலுக்கு போனால் குடும்ப பேர் போயிடும், மாமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இவங்களை விட்டுடுங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, என்னம்மா நீ தானே தேடி தேடி உண்மையை கண்டுபிடிச்ச, இப்போ நீயே காரணமானவங்களை விட சொல்ற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, மீனாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. முத்துவும் மீனாவும் பரிதாபமா அவர் முன்னாடி நிற்க அவருக்கே மனசு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாருமா, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஒரு ஸ்டெப் ரோஹிணி முன்னாடி வந்து பண்ண மாட்டேங்க சார் அப்படின்னு சொல்ல, அதை வார்த்தையாக சொன்னால் பத்தாது, அங்கே எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டு போ, இந்த மாதிரி ரவுடி பசங்க சாவகாசம் வச்சுக்காத அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ரொம்ப அப்பாவியா சரிங்க சாருங்கிறாங்க ரோஹிணி. போய் சைன் போட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, ரோஹிணி நடக்கிற வேகத்தை பார்த்தா அது இந்த ஜென்மத்திலையும் இல்லை எந்த ஜென்மத்திலையும் திருந்தாதுன்றது நல்லா தெரியுது. ரோஹிணி அந்த பக்கம் போனதும் மனோஜ் கிட்ட வர்ற முத்து, நிஜமாவே உனக்கு தெரியாதான்னு கேட்க, டேய் சத்தியமா எனக்கு தெரியாதுடா அப்படின்னு மனோஜ் அவசரமா சொல்ல, உங்க 2 பேரையும் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. எல்லாரும் ரோஹிணியை பார்த்துட்டு இருக்க அவங்க ரைட்டர்கிட்ட போய் எழுதி சைன் பண்ணி தராங்க. அவங்க ரிட்டன் இன்ஸ்பெக்டர் கிட்ட வர, ஓகேங்க சார் நான் பார்த்துக்கிறேங்க சார், முடிச்சு தரேங்க சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஃபோனில். சார் நான் சைன் பண்ணிட்டேங்க சார்னு ரோஹிணி சொல்ல, இதுதாம்மா உனக்கு கடைசி வார்னிங், இந்த மாதிரி கேஸ் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்க உடனே தூக்கி உள்ளர போட்டுருவேன் அப்படின்னு அவர் ஒரு விரலை நீட்டி மிரட்ட, இனிமே இது மாதிரி நடக்காதுங்க சார் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உன்னால தப்பு செய்யாதவனை அரெஸ்ட் பண்ணி அவன் பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க நினைச்சிருந்தா உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி இருக்கலாம், முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, துளி கூட மனசளவுல சங்கடமே படாம மீனாவை முறைச்சிக்கிட்டே சாரி மீனா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கோவமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி பூரி மசாலான்னுக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்ல, சரிம்மா நீங்க எல்லாம் கிளம்புங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு மீனா நடக்க, தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு முத்துவும் கூட நடக்கிறாரு. மனோஜ் நடக்க ஆரம்பிக்க, தேங்க்யூ சார்னு ரோஹிணி நடக்க
ஏம்மா நீ கொஞ்சம் இரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ரோகிணி அதிர்ந்து போய் நின்று பார்க்குறாங்க. கொஞ்ச தூரம் வெளியே வந்த முத்துவும் மீனாவும் கூட இதை கேட்டுட்டு அதிர்ச்சியாக அங்கேருந்தே திரும்பி பார்க்குறாங்க. இன்னும் ப்ரொசீஜர் முடியல, ஆஸ்பத்திரியில் ரொம்பவே அடிபட்டு படுத்திருக்கவங்களுக்கு டாக்டர் இன்னும் ரிப்போர்ட் கொடுக்கல. நீ போனதுக்கப்புறம் அடிபட்டவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை எங்கே வந்து பிடிக்கிறது? தப்பிச்சு போயிட்டேன்னா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் அதான் கேஸ் போடலையேங்க சார் அப்படின்னு முத்து கேட்குறாரு. கேஸ் போடலை தான், ஆனால் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து அனுப்பி விடுறேன், போய் உட்காருங்கிறாரு இன்ஸ்பெக்டர். என்னடா இது, விட்டது தொல்லைன்னு நினைச்சா இப்போ திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு ரோகிணி மலைச்சு போய் பார்க்குறாங்க. மனோஜும் திடுக்குன்னு முத்துவை தான் பார்க்குறாரு. டேய் மனோஜ், ஏதாவது நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சங்கடமாகவே முத்துவும் மீனாவும் அங்கேருந்து போகிறாங்க. வேற வழி இல்லாமல் மனோஜ் ரோகிணி கோட்டானுங்க 2 பேரும் பெஞ்சில் உட்கார ஜூவில் கம்பிக்குள்ளே இருக்க கரடி மாதிரியே நின்றுட்டு இருக்காரு சிட்டி அவரோட ஆளுங்கெல்லாம். வீட்டில் அண்ணாமலை வெளியே வந்துட்டு கிருஷ்ணை கூப்பிட்டு இருக்காரு. விஜயா கிச்சன்ல இருந்து ஒரு பிளேட்டில் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டே வர்றாங்க சாப்பிட்டுக்கிட்டே. ஏங்க ஆப்பிள் சாப்பிட்றீங்களா? நான் அண்ணாமலை கிட்ட கேட்க, கிரீஷை காணோம், அவனை பாத்தியான்னு கேட்குறாரு. என்ன கேட்டா அவனை பார்த்துக்கிறது தான் என் வேலையா? நீங்க எதுக்கு அவனை தேடுறீங்க அப்படின்னு விஜயா கேட்க, சின்ன பையன் வீட்டில் இருந்தானே அவனை காணலன்னு தேடுறேன், நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இப்போ என்ன நம்ம வீட்டு பிள்ளையா காணாம போயிடுச்சு? எங்க இருந்தோ வந்தவன், இந்த முத்து ஒன்றும் அவனை அனுப்பி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவன் இங்க இருக்கிறதுக்கு எங்கேயாவது போய் தொலையட்டும் அப்படின்னு ஈவி இறக்கமே இல்லாம சொல்லிட்டு ஆப்பிள கடிக்கிறாங்க. 3 பிள்ளைய பெத்து வளர்த்தி இருக்கிற, இப்படி பேசலாமா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? நானே அவன் எங்க போனான்னு பதட்டமா இருக்கிறேன், என்னத்தையோ முழுங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அண்ணாமலை தேடிக்கிட்டே ரோகிணி ரூமுக்கு போறாரு. சாப்பிட்றதுக்காகவே பொருந்த மாதிரி விஜய் அவ்வளோ சீரியஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிரிஷ் எங்கப்பா இருக்கிறேன்னு கதவை திறந்துகிட்டு ரூம்குள்ள பார்க்க அங்க யாருமே இல்ல. அப்போ அங்க வர்ற ரவி, அப்பா என்னாச்சுப்பான்னு கேட்க, கிரீஷை காணோண்டா, வீடு பூரா தேடிட்டேன், ஒருவேளை மாடியில் எதுவும் இருப்பானோ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா, இங்கேதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பான், நான் மாடியில போய் பார்த்துட்டு வரேன்னு போறாரு ரவி. அண்ணாமலை மறுபடியும் ஹாலுக்கு வர, ஏங்க அவனே இப்பதான் வீட்டுக்கு வர்றான், அவனை போய் தேட சொல்றீங்க, அது எங்கேயோ போய் தொலையட்டும்னு விடுங்களேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓங்கி உன்னை அறைய போறேன் பரவாயில்லையா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னமோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி ஆப்பிள கடிச்சிட்டு இருக்காங்க விஜயா. கிரிஷ் 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரவி மாடிக்கு வந்து பாக்குறாரு. காணுமே, எங்க போயிருப்பான் அப்படின்னு திரும்பி வர்றாரு. உள்ளர வந்து, அப்பா அவன் மாடியிலையும் இல்லப்பா அப்படின்னு சொல்ல, அங்கேயும் இல்லையா? அப்ப எங்க போயிருப்பான்? இங்கேதான் இருந்தான் கீழே, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டே மறுபடியும் ஹாலுக்கு வர, அந்த முத்து மீனா 2 பேருக்கும் பிரச்சனையை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறது தான் வேலையே அப்படின்னு விஜயா சொல்ல, உன்னை வாயை மூடிட்டு இருக்க சொன்னேன் அப்படிங்கிற அண்ணாமலை ரவிக்கிட்ட திரும்பி, வாப்பா இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பான், போய் பார்த்துட்டு வந்துடலாம், வழி தெரியாம எங்கேயும் போயிருப்பான் வான்னு அண்ணாமலை சொல்ல, சரிங்கப்பா அப்படின்னு ரவியும் கூட போக திரும்புறாரு. ஒரே எட்டை எடுத்து வைக்கிற அண்ணாமலை மறுபடியும் திரும்பி விஜயாவை பார்க்குறாரு. விஜயா நாங்கள் வெளியில போய் தேடுறோம், அதுக்குள்ள கிரீஷ் வந்தான்னா எனக்கு ஃபோன் பண்ண சரியான அண்ணாமலை கேட்குறாரு. விஜயா திரும்பி கூட பார்க்காம ஆப்பிள குறிச்சிக்கிட்டு இருக்க, உன்னத்தான் அப்படின்னு அவர் மறுபடியும் கத்த, பண்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ரவி வாடா போலாம் அப்படின்னு அண்ணாமலை கிளம்பிட, எவ்வளோ பெத்த பிள்ளைய அதுங்க இங்கே கொண்டு வந்து வச்சிருக்குதுங்க, விட்டுச்சு வேணன்னு இல்லாம தேடி போறாரு, என்னத்த சொல்றதுன்னு வெறுப்பா சொல்லிக்கிட்டே ஆப்பிள சாப்பிடுறாங்க விஜயா. ரவி வண்டியை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி உட்கார்ற அண்ணாமலை பெட்டிக்கடை வழியா போங்கிறாரு. தலையாற்ற ரவி வண்டியை ஸ்டார்ட் பண்ண, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவரு போறாரு. ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்னாலும் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வரல. ஏங்க ரோகிணியை விட்டுருவாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆளுக்கு எதுவும் ஆகலைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னான்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, போற வழியில போய் சாமி கும்பிட்டுட்டு போலாங்கிறாங்க மீனா. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் அங்க வந்து, சார் உங்களை உள்ளர கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, இதோ வந்துட்டோங்க சார் அப்படிங்கிற முத்து, வந்துடுறேன் மீனான்னு சொல்லிட்டு உள்ளர போறாரு. மீனா மட்டும் வெளியில அவங்க வண்டிக்கிட்ட நின்றுட்டு இருக்க, அருண் அங்க வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு இருக்காரு. ஒரு இறங்கி வர மீனாவும் அவர்கிட்ட போய்,
ஏங்க அவர் இப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சூராதி சூரன் அருண் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கமிஷனர் கிட்ட பேசினேன், எப்படியாவது இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட சொல்லியிருக்கேன், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதும், அப்புறம் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏக பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு அருண். ஆஹா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது முத்துவை வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு அருண் ரொம்பவே பெருமையா பீத்திக்க, முத்து அதுக்குள்ள வெளியே வர்றாரு. தப்பே பண்ணாம நான் எதுக்கு மீனா எழுதி கொடுக்கணும் அப்படின்னு முத்து அங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு திரும்பி பாக்குற அருணுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அருண் அதிர்ச்சியோட பக்கத்துல வந்து நிக்கிற முத்துவை பார்த்துக்கிட்டு இருக்க, இவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா, எப்படி ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு அருண் கேக்குறாரு. அதை நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை தாங்க பண்ணினேன், உண்மையிலேயே அவங்கள அடிச்சது சிட்டியோட ஆளுங்க தான், அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, தன்னோட ஏமாற்றத்தை மறைச்சுக்கிட்டு, சூப்பருங்க, இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா கூட என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன், என்ன கமிஷனரை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்திருந்தா இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண வச்சிருப்பேன் அப்படின்னு ஏதோ அருண் கமிஷனர் கிட்ட சொன்னதுனால தான் முத்து ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாரு அருண். அடேங்கப்பா, என்ன உலகமகா நடிப்புடா சாமி அப்படின்னு முத்து சொல்ல, இன்னுமே அருணோட சுயரூபம் தெரியாத மீனா, ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு, இதுக்கு மேல எதுவும் பிரச்சனை வராதுங்க, இவர் யார் வம்புக்கும் போக மாட்டாருன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, அதே மாதிரி வம்பு தேடி வந்தா நான் சும்மாவும் இருக்க மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சா சரின்னு ஜாடையா பாக்குறாரு அருண். எங்களுக்காக கமிஷனர் கிட்ட எல்லாம் போய் பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கன்னு மீனா சொல்ல, பரவாயில்லைங்க, என்ன இருந்தாலும் ஒரே ஃபேமிலி, இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு மிஸ்ஸஸ் சுதா வாசுதேவன் மாதிரியே இவரும் டைலாக் அடிக்கிறாரு. இதுக்கு மேல இங்க நின்னா சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாரு. சரிங்க நான் வரேன்னு ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாரு. போறவர் சும்மா போகாம முத்து ஒரு முறைச்சிக்கிட்டே போக முத்துவும் அவரை பாக்குறாரு. அருண் அங்கிருந்து போன உடனே, என்ன மீனா ஒரு நன்றியை வேஸ்ட் பண்ணிட்டேங்கிறாரு முத்து. ஏங்க அவர் உங்களுக்காக போய் பேசி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா போய் பட்டிமன்றத்துல மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தான், நீ வேற சும்மா, ஏன் மீனா சும்மா புழுகிறா மீனா, என்னை பிடிச்சி உள்ளர வைக்கிறதுக்காக இவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான், அதெல்லாம் எதுவும் பண்ணி இருக்க மாட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க சும்மா தப்பா நினைக்காதீங்க, அவருக்கு ஏதாவது கேட்ட போகுது வாங்க அப்படின்னு முத்துவை கூட்டிக்கிட்டு மீனா அங்கிருந்து போக, உள்ளர வர்ற அருண் இன்ஸ்பெக்டர் கிட்ட, என்னங்க சார் அவனை விட்டுட்டீங்கன்னு கேக்குறாரு. பின்ன விடாம என்னையா பண்ண சொல்ற, அவன் மேல தப்பு எதுவும் இல்லையே, அவன் பொண்டாட்டி, நாம செய்ய வேண்டிய போலீஸ் வேலைய அவங்களே செஞ்சு புருஷன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அருண் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நின்னுட்டு இருக்காரு. நீ என்னையா ஆஃப் ஆயிட்ட, நீ ஆசைப்பட்டது நடக்கலன்னு ஃபீல் பண்றியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நான் அப்படியெல்லாம் ஆசைப்படலைங்க சார், அவன் இந்த மாதிரி அடிக்கடி தப்பு பண்றவன் தான் அப்படின்னு அருண் கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்ல, இந்த தப்ப அவன் பண்ணலையேப்பா, குடும்பத்து ஆள்னு வேற சொல்ற, அவனை தூக்கி உள்ளர வைக்கிறதுல உனக்கு என்னையா சந்தோஷம், குடும்ப சண்டைய வேலையில கொண்டு வராத, முதல்ல உன் வேலையை ஒழுங்கா பாருப்போ அப்படின்னு அவரு அருணுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அருணும் மனசு ஃபுல்லா வெறியோட அங்கிருந்து கிளம்புறாரு. ரவியும் அண்ணாமலையும் வண்டியில கிறிஷை தேடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கிறிஷ் ஒரு இடத்துல நின்று, சாமி என் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நான் அவங்கள பார்க்கணும், எங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு கையை கூப்பி வேண்டிக்கிட்டு இருக்க. அந்த வழியா வர்ற ரவி அப்படியே ஆப்போசிட்ல போக அண்ணாமலை பார்த்துடுறாரு. டேய் ரவி ரவி நிறுத்து, ஓரமா நிறுத்துன்னு சொல்ல அவரு ஓரமா நிறுத்துறாரு வண்டிய. கிரீஷ் இங்கே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இறங்கி கிறிஷ் கிட்ட வர்றாரு. ரவியும் ஓடி வர 2 பேரும் வேகமா வந்து கிறிஷோட கையை பிடிச்சி திருப்பி, டே கிரீஷு ஏன்டா இங்கே வந்து நிக்கிற அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப பதட்டமா கேக்குறாரு. ஏண்டா வீட்டை விட்டு வந்த, எங்கெல்லாம் தேடணும் தெரியுமான்னு கேக்குறாரு ரவி. ஏண்டா இப்படி தனியா வரலாமா, உன்னைய எங்கெல்லாம் தேடுறது, உன்னை காணோன்னு பயந்தே போயிட்டேன்டாங்கிறாரு அண்ணாமலை. டேய் எதுக்குடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க, வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாம உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு ரவியும் கேட்க, கிரிஷ் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்குதுன்னு அண்ணாமலை கேக்குறாரு. என்னாச்சு, ஏன் கோவில் கிட்ட வந்து நின்று அழுதுட்டு இருக்கன்னு அவரு கேட்க, பாட்டி தான் சொன்னாங்க நமக்கு அழுக வந்தா
சாமி கிட்ட வேண்டிக்கணும்னு. பாட்டி கூட சாமி போட்டோ முன்னாடி அழுதுகிட்டே பேசுவாங்க தாத்தா. அதுதான் நானும் வந்தேங்கிறாரு கிரிஷ். உனக்கு ஏன் கிரிஷ் அழுக வந்ததுன்னு ரவி வருத்தமா கேக்குறாரு. அம்மாவை போலீஸ் கூட்டிக்கிட்டு அப்படின்னு கிரிஷ் சொல்ல, அம்மாவா அப்படின்னு கேக்குறாரு ரவி. டக்குன்னு சுதாரிச்சுக்கிற கிரிஷ், இல்ல ரோஹிணி ஆண்டிய போலீஸ் கூட்டிக்கிட்டு போனாங்கல்ல, அதான் அழுகையா வருது அப்படின்னு கிரிஷ் சொல்ல, ரவி அண்ணாமலையை பார்க்க அவரு தான் பார்த்துட்டு இருக்காரு. பயமா இருக்கு தாத்தா, ஆன்ட்டிய விட மாட்டாங்களா அப்படின்னு கிரிஷ் கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு வந்துருவாங்க, நீ அழாதங்கிறாரு அண்ணாமலை. கிரிஷ் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க, நீ வா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிடுறாரு. கொஞ்ச நாள் வீட்டுல இருந்ததுக்கே ரோஹிணி அண்ணி கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டான் போல இருக்குப்பா அப்படின்னு ரவி சொல்ல, அவங்க அம்மா கூட இருக்கணும், தாய் பாசத்துக்கு ஏங்குறான், பாத்துக்கிட்ட ரோஹிணிக்காக குழந்தை அழுவுறான், இதுதான் குழந்தைங்க மனசுங்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே உட்கார்ற ரவி, டேய் கிரிஷ் நீ பயப்படாத சரியா, மீனா ஆண்டி முத்து அங்கிள்லாம் ரோஹிணி ஆண்டிய கூட்டிட்டு வந்துருவாங்க, ஓகேவான்னு ரவி கேட்க உம்முன்னு தலையாட்டுறாரு கிரிஷ். டேய் இனிமே வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாம இப்படி தனியா வரக்கூடாது சரியா அப்படின்னு கேட்க, சாரி தாத்தாங்கிறாரு கிரிஷ். சரி வான்னு ரெண்டு பேரும் கிரிஷை கூட்டிட்டு வர்றாங்க. அண்ணாமலை ஹால் சோஃபால உட்கார்ந்துருக்க, டைனிங் டேபிள்ல கிரிஷ் உட்கார்ந்துருக்காரு, கூட ஸ்ருதி உட்கார்ந்துருக்காங்க. டேய் கிரிஷ் ஏதாவது சாப்பிட்றியா, ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமான்னு ரவி கேட்குறாரு. வேண்டாம் அங்கிள் அப்படின்னு கிரிஷ் சொல்ல, பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்றியான்னு ஸ்ருதி கேட்குறாங்க. வேணாம் அப்படின்னு அவர் அம்மாவுக்காக தவம் இருக்கிறாரு. அப்பா டைம் ஆச்சுப்பா, நீங்க எதுவும் சாப்பிடலையான்னு கேட்குறாரு ரவி. இல்ல வேணாம்ப்பான்னு அவரும் சொல்ல, அம்மா நீங்கன்னு கேட்குறாரு ரவி. இந்த வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா சாப்பிடவா தோணும் அப்படின்னு ஒரு பிளேட் ஆப்பிள ஒன்னா சாப்பிட்டுட்ட விஜயா கேட்க, அண்ணாமலை விஜயாவை முறைக்கிறாரு. அது என்னமோ தெரியல, இந்த வீட்டில் யார் என்ன தப்பு பண்ணினாலும் கடைசியில் அது ஏன் தலையில தான் வந்து விடியுது அப்படின்னு விஜயா கத்த. டேய் ரவி, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீ போன் பண்ணி பாருங்கிறாரு அண்ணாமலை. அப்பா ஸ்ருதி கால் பண்ணாப்பா, ஆனா அவங்க எடுக்கலங்கிறாரு ரவி. நானும் மீனாவுக்கு கால் பண்ணேன் அங்கிள், அவங்களும் எடுக்கல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிறதுனால அட்டன் பண்ண முடியல போல இருக்குப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா நானே நேர்ல போய் பார்த்துட்டு வரேன்பாங்கிறாரு ரவி. அப்படின்னு மெதுவா தலையாட்டிட்டு இருக்காரு அண்ணாமலை. அப்போ அப்பான்னு கூப்பிட்டுட்டு செருப்பை கழட்டிட்டு முத்து வர்றாரு. ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே வந்த மீனா கிட்ட போற கிரிஷ் வெளியே ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா கூடிய ஹாலுக்கு வந்துடுறாரு. அண்ணாமலை படபடப்பா எழுந்து நிற்க, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்கார, இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி போலீஸ்லயே இவர் அனுப்பி வச்சுட்டாங்க மாமா அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியான நிம்மதியா கேக்குறாரு அண்ணாமலை. ரவியும் கொஞ்சம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, இவர் மேல தப்பு இல்லைன்னு தானே ரோஹிணிய கூட்டிட்டு போனாங்க, அப்ப ரோஹிணி என்ன ஆனாங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அந்த கேடி செஞ்ச வேலைக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ளர வைக்கிறேன்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா அப்படியாங்கிற மாதிரி பார்க்க எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்ப ரோஹிணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு அண்ணாமலை கேட்க, அப்படி பண்ணி இருந்தா சந்தோஷம் தாங்க, ஒரு தொல்லை விட்டுதுன்னு இருந்துடலாங்கிறாங்க விஜயா. இந்த நேரத்துல கூட இவ்வளவு ஆணவமா பேசுறாங்களேன்னு எல்லாருமே விஜயாவை தான் பாக்குறாங்க. விட்டிருந்தா பண்ணியிருப்பாங்க, மீனா தான்ப்பா நம்ம வீட்டு பொண்ணை அரெஸ்ட் பண்ணினா நமக்கு தானே அவமானம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச சொன்னா அப்படின்னு முத்து சொல்ல, நீ அடங்கவே மாட்டேடிங்கிற மாதிரி மீனாவை பாக்குறாங்க விஜயா. இவரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட அரெஸ்ட் எல்லாம் பண்ண வேணான்னு கேட்டுக்கிட்டாரு மாமா. அப்புறம் இன்ஸ்பெக்டரும் ரோஹிணிய ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போக சொன்னாரு. நாங்க முன்னாடி வந்துட்டோம், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற மனசு யாருக்கும் வராதுப்பா. முத்துவ போலீஸ் கூட்டிட்டு போகும்போது கூட ரோஹிணி அமைதியா இருந்துட்டா, ஆனா நீங்க அவளுக்காக பேசி இருக்கீங்கிறாரு அண்ணாமலை. அவங்க பண்ணினது எனக்கு சுத்தமா பிடிக்கலதான் மாமா, அவங்க மேல எனக்கு கோபம் இருக்கு, ஆனா என்ன இருந்தாலும் அவங்க இந்த வீட்டு மருமக, அரெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போன நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு, உங்க கௌரவத்தையும் அது பாதிக்கும், அதனாலதான் வேண்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம் மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அந்த பார்லர்காரிய தொலைச்சு கட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சதுன்னு பார்த்தா அதையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறாளே இவன்னு விஜயா மீனா ஒரு முறைச்சிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. தன்னை பத்தி மட்டும் யோசிக்காம குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, பெருமையா இருக்குமான்னு அண்ணாமலை சொல்ல, மீனா லைட்டா சிரிக்க ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அடுத்து தியாகி ரோஹிணியும் பெரிய சமூக சேவகர் மனோஜும் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. நிலப்படிக்கிட்டே அவங்க நின்று உள்ளர பார்க்க கிரிஷ் ஓடி போய் ரோஹிணியை கட்டிட்டு ஆண்டி வந்துட்டீங்களான்னு கேட்க, வந்துட்டேன்
அப்படின்னு ரோஹிணியும் சொல்ல அதிர்ச்சியா பாக்குறாங்க விஜயா. என்ன இந்த கிறிஷ் ரோஹிணி கிட்ட இவ்வளவு அன்பா இருக்கான் அப்படின்னு மனோஜ் உள்பட எல்லாருமே நம்ப முடியாம பாக்குறாங்க. கிறிஷ் ரோஹிணியை பார்த்து நிம்மதியும் சந்தோஷமா சிரிக்க ரோஹிணி பதிலுக்கு ஒரு சின்ன சிரிப்பை கூட காட்ட முடியாம அப்படியே லைட்டா கண்ணை மட்டும் நிமித்தி எல்லாரையும் பாக்குறாங்க. யார் யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு ரோஹிணியோட பார்வையும் பாடி லாங்குவேஜையும் புரிஞ்சுக்கிற கிறிஷ் மெதுவா அங்கிருந்து வந்துடுறாரு. உடனே முத்துக்கிட்ட ஓடி வர்றவரு, அங்கிள் உங்களையும் போலீஸ் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்க முத்து அப்படிங்கிறாரு. இவ்வளவு நேரம் முத்து அங்க இருந்தது கிறிஷோட கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. அடேங்கப்பா, கேடி ரோஹிணியோட பையன் பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. அடுத்து மீனா கிட்ட போய் ஆன்டின்னு கூப்பிட்டுட்டு நிக்க, ஒன்றும் இல்லை கிறிஷ், நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா அந்த விஷச்செடியை ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் நடந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டானே, திடீர்னு காணாம போயிட்டான். நானும் அப்பாவும் தேடி போனோம், பார்த்தா ஒரு கோவில்ல நின்று அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு ரவி சொல்ல ரோஹிணி கொஞ்சம் திக்குன்னு பாக்குறாங்க. ஏன் கிறிஷ், ஏன் இப்படி பண்ணினேன்னு மீனா கேட்க, டேய் கிறிஷ், ஏன் சொல்லாம கொல்லாமல்லாம் வெளியில போற, அப்படியெல்லாம் போக கூடாதுப்பா அப்படின்னு தலையில தடவி கொடுக்கறாரு. பாவம் சின்ன பையங்க, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துருப்பான், அவனுக்கு எதுவும் புரியாதுல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அவனுக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கு கூட இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லாருமே குழப்பத்தோடு அவரை பாக்குறாங்க. எவனோ வீடு தேடி வந்து பணம் கேட்டு மிரட்டுறான். ஒரு குடும்பத்து பொண்ணு ரவுடி கிட்ட போய் ஆளை விட்டு அடிக்க சொல்லுது. ஏன் முன்னாடியே நம்ம குடும்பத்து பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என்னதாண்டா நடக்குது இந்த வீட்டுல? வயசான காலத்துல நிம்மதியா வாழலாம்னு பார்த்தா வீட்டுல இருக்கவங்கனாலையும் நிம்மதி இல்லாம போகுது அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே வருத்தமும் சலிப்புமா சொல்ல எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க. ரோஹிணின்னு கூப்பிட அங்கிள் அப்படின்னு அவங்க அண்ணாமலையோட கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நேர் வழியில தீக்க பார்க்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு இந்த குறுக்கு வழியெல்லாம்? இந்த வீட்டு மருமகளை போலீஸ் வந்து கூட்டிக்கிட்டு போனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு குடும்பத்துக்கு வாழ வந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்கு பெருமையை சேர்க்கணும், இருக்கிற மரியாதையை கெடுக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் கோபமும் வருத்தமுமா சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், நான் நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் சில விஷயம் பண்றேன், ஆனா அது இப்படி கெட்டதா போய் முடிஞ்சிருது, என் நேரம் அப்படி இருக்குன்னு ரோஹிணி சொல்றாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் ரோஹிணியை பாக்குறாங்க. நீயே ஒரு தேவையில்லாத சுத்தியல், நீ புடுங்குற ஆணி எல்லாமே அதை விட தேவையில்லாத ஆணிங்க தான் அப்படின்ற கருத்து தான் அவங்க பார்வையில இருக்கு. நாம பண்ற தப்புக்கு நேரத்து மேல எல்லாம் பழி போடக்கூடாது, நாம சரியா இருந்தாதான் நேரமும் சரியா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நான் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை அங்கிள், நான் அந்த ஆள்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணதான் சொன்னேன், ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரோஹிணி அப்படி அப்பாவியா சொல்ல, அந்த சிட்டி என்ன ஊர் தலைவரா? அவனே ஒரு பெரிய ஃப்ராடு ரவுடி, அவங்கிட்ட போய் சொன்னா வேற என்ன நடக்கும் அப்படின்னு ரவி சொல்ல, ரோஹிணி ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ண நிறைய வழி இருக்கு, அது எப்படி நீங்க எப்ப பார்த்தாலும் தப்பான ரூட்ல மட்டுமே போறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, எல்லாம் என் தலையெழுத்து, எந்தெந்த நாயம் என்னை கேள்வி கேட்குது பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. உங்ககிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை பேசுறது கூட வேஸ்ட் தாங்கிற மாதிரி விஜயா பேசாம தலையை திருப்பிக்கிறாங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்களை கொஞ்சமாவது நினைச்சு அக்கறைப்பட்டா நல்ல வழியில போக தோணும், தன்னை பத்தி மட்டும் யோசிச்சா தப்பான வழி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல ரோஹிணி ஒரு சைடு பார்வையில முறைக்கிறாங்க. விடு மீனாங்கிற முத்து, டேய் இன்ஸ்பெக்டர் என்னடா சொன்னார்னு மனோஜ் கிட்ட கேக்குறாரு. அது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க ஆளுக்கு எதுவும் ஆகலையா, சீரியஸ் கண்டிஷனை தாண்டிட்டாரா, அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா கூலிப்படையை ஏவி விட்டு கொலை செய்த பார்லர் பொண்ணு அப்படின்னு தலைப்பு செய்தியில வந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல உன் பொண்டாட்டி வெளியில வந்துருச்சுன்னு முத்து சொல்லிட்டு இருக்க, அவங்கள விட அதிகமா கிறிஷ் தான் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆன்ட்டியை காப்பாத்த நீங்க தான் ரோஹிணி இப்ப ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோஹிணி உடனே நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோபமாகிற விஜயா, ஏய் சும்மா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்காதடி, நீ என்ன பொய் சொல்லி ஏமாத்தனல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் உனக்கு நடக்குது, இதுக்கு பேர் தான் கர்மாங்கிறது அப்படின்னு வஞ்சத்தோட சொல்றாங்க விஜயா. கர்மாவா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமா நாம எதை செஞ்சாலும் அது நமக்கு தான் திரும்ப வரும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஓ கர்மா இஸ் பூமராங்னு சொல்றீங்க, அப்போ உங்களை ஆளுங்க வந்து மிரட்டினாங்களே அது உங்களுக்கான கர்மாவா ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஐயோ இவ என்ன எந்த வழியில போனாலும் அங்க வந்து அணை போட்டுட்டு இருக்கா
அப்படின்னு யோசிக்கிற விஜயா ஸ்ருதியை முறைக்கிறாங்க. இந்த கர்மா குர்மா இதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. அப்பா, ஒரு கோடுன்னு ஒன்று இருந்தா அதுக்கு ஆரம்ப புள்ளி இருக்குல்ல, அப்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி அம்மா தான்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நான் என்னடா பண்ணேன்? நானா இவளை ஆளை வச்சு அந்த குடும்பத்தை அடிக்க சொன்னேன்? சும்மா எல்லாத்துக்கும் என்ன இழுக்காதடா அப்படின்னு விஜயா கத்த. இங்க பாரு, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கோவமா எழுந்திருக்கிறாரு அண்ணாமலை. கூடவே எழுந்து நிற்கிறாரு முத்துவும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளிய நீதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதிர்ச்சியா விஜயா எழுந்து வந்து, என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? 2 தண்டங்க என் கிளாஸ்க்கு வந்து தப்பு பண்ணிட்டு போயிடுச்சிங்க. அதனாலதான் கண்டவன்கள்லாம் வந்து என்னைய மிரட்டினானுங்க, பணம் கேட்டானுங்க. இவ எவனோ ஒரு ரவுடியை ஏற்பாடு பண்ணி அடிக்க வச்சா. இதுல ஏன் தப்பு என்னங்க இருக்கு? இவ என்கிட்ட சொன்னாலா இதை செய்ய போறேன்னு? இந்த வீட்டுக்கு வந்தவளுங்க எவ்வளவு ஒருத்தியாவது என்னைய மாமியார்னு மதிக்கிறாளுங்களா அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க. நான் என்ன மரியாதை கொடுக்காம விட்டுட்டேங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. ஆன்டிக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி ஸ்ருதி பார்க்க, ஐயோ இவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு ரோகிணி பாக்குறாங்க. மாமியாருங்கிறது என்ன ஜெயில் வார்டனா? உன்னை பார்த்து சல்யூட் அடிக்கணுமா? நீ முதல்ல அவங்களுக்கான அந்த மரியாதையை கொடுத்தாதான் அவங்க உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. மாமியாரோட வேலை வந்த மருமகள்கள் எல்லாம் அதிகாரம் பண்றதில்ல. வாழ வந்த அந்த பொண்ணுங்களுக்கு இன்னொரு அம்மாவா இருக்கணும். என்னைக்காவது அவங்களுக்கு அப்படி நீ நடந்திருக்கிறியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜயா. ரோஹிணிய முதல்ல இந்த ஆன்டி தான் திருந்தணும், நாம இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் முதல்ல வீட்டில் இருக்கவங்க கிட்ட அன்பா இருக்க கத்துக்க, இந்த வீட்டுக்கு பெருமை சேர்த்து தர அளவுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா யோசிக்கிறாங்க. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் விஜயாவும் பார்வதியும் கோவில்ல நிக்கிறாங்க. அங்க ஒரு லேடி கிட்ட இவங்க பெரிய சமூக சேவகி அப்படின்னு விஜயாவை காட்ட அவங்களும் ஆச்சரியமா அப்படியான்னு கேக்குறாங்க. ஆமா, நீ தான் யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் வாங்கி தர்றல்ல, விஜயாவுக்கும் டாக்டர் பட்டம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு அசட்டுத்தனமா கேக்குறாங்க பார்வதி. நீங்க என்னென்னலாம் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி விஜயாவை பார்த்து கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் ரயில்வேஸ்ல டிரைவரா இருந்தாரு. அவர் ஒரு நாள் டியூட்டில இருக்கும்போது ஒருத்தர் ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டாரு. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். பணம் காசு கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால அவங்க வீட்டு மூத்த பொண்ணு என்னோட 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அத பெரிய புரட்சி கல்யாணம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு விஜயா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. அப்படின்னு அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி. அடுத்ததா பரதநாட்டியம் மாஸ்டர் விஜயாவோட ஆட்டம் அடங்கி சமூக சேவகி விஜயாவா அவதாரம் எடுக்க போறாங்க. அங்க அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் வீக். தேங்க்யூ.